என்ன பண்ண வந்த கோடி என் குஞ்சு என் குஞ்சு பார்த்தா நல்ல பையன் மாதிரி இருக்கா. ஹலோ ஹலோ ஆளுக்கு ஒரு கிலோ. என்ன அப்படி கேக்குறேன் இன்னைக்கு? அதான் கேக்குறது. மரியாதை கட்டு போயிரு. ஈ உக்காந்துக்குது மாட்டி யார் மேலே மரியாதை கேட்கிறியா கொள்ளுவாயுமா? ஏ பப்புனா ஆம்பளை அடிக்கிறத பார்த்தா பொம்பளை கிட்ட அடி வாங்குற. ஏங்க நீ அடிச்சா சும்மா நான் இத்தனை அடி அடிக்கலையா? மானகட்ட பையா உனக்கு சூடலையா சொன்னலையா மாடலையா வெக்கலையா? மானகட்ட பையா நீ எத்தனை அடிச்சாலும் சும்மா இதெல்லாம் சும்மாவே உனக்கு வலிக்கல. நான் ஒரு அடி அடிச்சா நீ அம்மா மரியாதை கெட்டு போயிரு. கோயிலுன்னு பாக்குறேன் உன்ன சாயமேனா ஒன்னும் தூங்காதுக்குதுங்கிறியா? பொழுதுக்கெல்லாம் பூஜை வாங்கிட்டு தூங்குது. ஏய் இன்னைக்கு சிவராத்திரி. அது சிவராத்திரி நடந்தா நம்ம முடிச்சுன்னு சாமி தூங்குது. இந்த நாள் சாமி முடிச்சுல இருக்கும் நம்ம தூங்குவோம். இன்னைக்கு நம்ம முடிச்சுல இருக்கிற சாமி ஒரு நாள் ராத்திரி பூரா தூங்குடு சாமி பொழுது வந்து எழுதிக்கலாம். அப்படியா? சரிங்க. எத்தனை மஞ்சிராத பரகாயத்தை எழுதுது மாமா. ஐயோ என் மாமா கூப்பிட்டானே. எதுக்கு அப்படி ஏறிட்டு வர? எப்பவுமே யாரோ வளர்த்தது. சரி அப்படி இருந்தாலும் குட்டி ஒரு அழகான பொண்ணு. ஒரு அழகான பொண்ணு அழகில்லாத பையன். நத்தப்பாடு பஸ் ஸ்டாண்ட்
அசுபா இருக்குது பாரு. ஆமா அந்த சூத்துல கடப்பாரு போய் நீ நிப்பசிட்ட அந்த ஊருக்கு திருஷ்டி வர கர்மா அப்படி ரெண்டுக்கு வச்சுக்க திருஷ்டி வராது. அப்படியா சரிடா நானும் ரொம்ப நாள் பார்த்தேன் உன்னை மட்டும் வச்சுட்டோம்னு வச்சுக்க ஊருக்கு எந்த ஒரு தீங்குமே வராது. அம்மா சாய்க்க வச்சு பாரு ஒண்ணு. என்ன பார்த்த உடனே அவனுக்கு அல்லா கூப்பிட்டாங்க போன மணி 12 மணிக்கு அல்லா கூப்பிட்டாங்க. அது அக்பர் அல்ல இந்த கிரிக்கெட்ல விநாயகருக்கு மாலை போட்டவங்க முன்னாடியே தான் இருப்பான். ஒரே பொண்டாடி எப்பா எத்தினி நம்மளுக்கு உங்களுக்கு எப்பா ஒண்ணு ஆமா எப்பா வீடு 10 பேருக்கிட்ட போயிடுது ஒரு ஞாயிற்றுக்கு தர்மத்துக்கு சரிடா. அப்படி இருந்தாலும் என்ன பார்த்து விடுங்க எப்படி இருக்கு சொல்லுங்க மாம்பழத்தை கூடைக்காரி கூடைக்காரி மாம்பழத்தை பாக்க பாக்க எனக்கு எங்கடா இருக்கு மாம்பழம் கூடையில அப்படியா அது பார்க்கும் போது தூக்கம் வரல. சரி இந்த பாட்டெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நம்மளும் புடிக்கலையா? ஏய் பிடிக்கலடா. அதேதான் உன்னை பார்த்து நம்மளும் புடிக்கலையா? மரியாதை அப்படியா உன்னை பார்த்து எனக்கு ஒரே ஒரு பாட்டு அப்படி இருந்தாலும் குட்டி வீண் வார்த்தைகளை ஆர்த்தி விட்டி நாடகத்தில் நகைச்சுவை என்பது சிறிது இருக்க வேண்டும். அரிச்சுவையிலே ஒரு சுவை நகைச்சுவை இருக்கணும். ஒரு சாப்பாடு போட்டோம்னா வெறும் சாப்பாடு போட்டு சாம்பார் மட்டும் ஊத்துனா நல்லா இருக்குமா? பஜ்ஜி சுண்டலு ஆமா ஒரு பொரியல் ஒரு ரசம் ஒரு வாழைப்பழ உப்பு ஊறுகாய் இதெல்லாம் இருந்தாதான் ஒரு முழு விருந்து. ஆமா அது அப்படி ஒரு நாடகம் இருந்தா ஒரு கதை விளக்கம் இருக்கணும், நகைச்சுவை இருக்கணும், ஆடல் இருக்கணும், பாடல் இருக்கணும். இப்படி அரிச்சுவையும் இருந்தாதான் அது தெருக்கூத்து கலை.